தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட தூர பயணம் இன்று முடிகிறது. இது முடிவல்ல, மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கம் என்பதை ஜூன் 4ஆம் தேதி இந்த நாடும் நாட்டு மக்களும் அறிவார்கள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச்சுரண்டல், இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். முழுக்க முழுக்க மாற்றத்திற்காக ஒரு மாற்று வழியை தேடி உருவாக்கி பயணிக்கிறோம். பாதையை தேடாதே, உருவாக்கு என்ற எங்கள் தலைவனின் புரட்சி மொழியை ஏற்று இந்த மாற்றுப்பாதையை போட்டு பயணிக்கிறோம். நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வருகிற தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, இந்த மண்ணில் நிகழ்கிற கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இந்த தேர்தல் களத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நிற்பவர்கள் யார்? எளியவர்கள், புதியவர்கள், கற்றறிந்தவர்கள், சான்றோர்கள், மருத்துவ பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள், வேளாண்குடி மக்கள். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். 100-200 கோடி செலவழித்தால் தான் வெல்ல முடியும். இந்த நிலை இருந்தால் பணநாயகம் இருக்குமா, ஜனநாயகம் இருக்குமா என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கான குரல், அவர்களுக்கான அதிகாரம், அவர்களுக்கான உரிமை எங்கே இருக்கு? ஒரு முதலீட்டாளன் தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை நாம் சிந்தித்திற்கு பார்க்க வேண்டிய நேரம் இது. பணமில்லாது தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் மாற்று. அப்படிப்பட்ட ஒரு மாற்றை தனியார் முதலாளிகள் தான் கல்வியை சரியாக தருவார்கள் என்றால் அரசு தோற்று விடுகிறதா? தனியார் முதலாளிகள் தான் மருத்துவத்தை சரியாக தருவார்கள் என்றால் அரசு தோற்று விடுகிறதா? தனியார் தான் தண்ணீரை விநியோகம் செய்ய முடியும் என்றால் அரசு தோற்று போகிறதா? தனியார் தான் சிறப்பாக போக்குவரத்து நடத்துவார், சரியார் தான் மின் உற்பத்தி விநியோகத்தை சிறப்பாக நடத்துவார், தனியார் தான் பெட்ரோல் டீசல் விலையை தீர்மானிப்பார் என்றெல்லாம் இருந்தால் அரசின் வேலை என்ன என்ற கேள்வி எழுமா எழாதா?
எதைத்தான் அரசு செய்யும்? சாராய் விற்பதை தவிர வேற எதை அரசு செய்யும்? இந்த நாட்டில் எது ஒன்றை அரசு செய்திருக்கிறது? உலகில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது. என் நாட்டில் அரசு நடத்துவது ஏன் தரமற்று இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் பயணம் யாருக்கானது? இந்த தேர்தலில் நாங்கள் நிற்பது யாருக்காக? ஏன் நாங்கள் கூட்டணி வைத்து போட்டியிட்டு கூடாது? இருக்கலாம், 10 சீட்டு வாங்கலாம், 15 சீட்டு வாங்கலாம், வெல்லலாம், பாராளுமன்றம் செல்லலாம், சட்டமன்றம் செல்லலாம். சென்று என்ன செய்யலாம்? மேசையை தட்டலாம், தண்ட சம்பளம் வாங்கி செலவு செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கோடி கோடியாக கூட்டணி வைத்தால் பணம் கொடுத்திருப்பார்கள். பணமா இனமா? வருமானமா இனமானமா? எதன் பக்கம் நிற்க உங்கள் பிள்ளைகள்? அறிவார்ந்த என் சொந்தங்கள் எண்ணி பாருங்கள். ஏன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும்? நீங்கள் தான் கேட்கிறீர்கள் ஒரு மாற்று வேண்டும் என்று. யார் மாற்று? இதில் யார் மாற்று? இங்கே நிற்கிற 3 கூட்டணிகளில் யார் மாற்று? யார் புதியவர்? யார் புதிய சிந்தனை, புதிய கோட்பாடு, புதிய கொள்கைகளை யார் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள்? ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசுகளால் தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்பவில்லை? ஏன் எழுப்பவில்லை? கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, குடிநீருக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி எடுத்துக்கொண்ட இந்த அரசுகள் ஏன் தனியாரிடம் வாங்க கையேந்த வைக்கிறது? தரமான கல்வி முதலாளி, தரமான மருத்துவம் முதலாளி. ஏன் அரசு முடியவில்லை? முடியவில்லை. அப்ப அரசு மருத்துவமனை இதுக்கு மூடிவிட வேண்டியதானே? அரசு பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எதற்கு? எதற்கு? இதை ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. எல்லா தேர்தலையும் போல இதை கடந்து நடந்து மறந்து போக முடியாது. என் உடன் பிறந்தவர்களே, மாற்றம் என்பது வெறும் வெற்றி சொல்லல்ல, அது செயல். செயல். நாங்கள் ஏன் இங்கு வந்தோம்? அடிமைகள். அந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று விடுதலை பெறவே வந்தோம். எப்படி அடிமைகள்? முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குடிமை குடிமையர், திசையலாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார் பெரும்பாவலர் தாத்தா பெருஞ்சித்திரனார் அவர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காண்தரு பொருளையும் களனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். எல்லாம் இருந்தது, ஆனால் அடிமைகள். ஏன் அடிமையானோம்? ஏன் தமிழன் என்ற உணர்வை இழந்தோம்? ஓர்மையை இழந்தோம். தேவர் தேவேந்திரர் பிரிந்தோம், படையாச்சி பறையர் பிரிந்தோம், நாடார் கோணார் பிரிந்தோம், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் மதங்களாக பிரிந்தோம், தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தோம். ஒரு தொகுதியில் படையாச்சி நின்றால் பறையர் வாக்கு இருக்காது, பறையர் நின்றால் படையாச்சி வாக்கு இருக்காது, வாக்கு இருக்காது. தேவர் நின்றால் தேவேந்தர் வாக்கு போட மாட்டார், தேவேந்தர் நின்றால் தேவர் ஓட்டு போட மாட்டார். இவர்கள் யார்? ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், ஒரே இனம். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த பேரினம் தமிழினம். அதனால் என்னானது? தமிழர்கள் என்கின்ற ஒரு அரசியல் வலிமையோ அதிகாரமோ உருவாகாமல் போனது. அதனால் சொந்த நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக இருந்தோம், உரிமை இழந்தோம். அவ்வளவுதான். என்ன உரிமை? கல்வி உரிமை இருக்கா? கல்வி மாநில உரிமை. அது எப்படி பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசுக்கு போனது? மருத்துவ உரிமை இருக்கா? இல்லை, அது மத்திய அரசுக்கு போனது. ஒரு நதிநீர் உரிமை பெற முடிகிறதா?
கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கார் ஓடும், நீர் ஓடுமா? ஓடுமா? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று கன்னடர்கள், அதிகாரத்தில் இருக்கிற அந்த நாட்டின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் சொல்லும் போது இறையாண்மை செத்து விழுகிறது, தேச ஒருமைப்பாடு சிதறி பறக்கிறது. சொல்லுகிற கட்சி ஆட்சியார் இந்திய இறையாண்மை தேச ஒருமைப்பாடை பேசுகிற காங்கிரஸ். காங்கிரஸ் தரக்கூடாது பாரதிய ஜனதா. மேகதாதியில் அணை கட்ட வேண்டும் பாரதிய ஜனதா, கட்டிய தீர்வோம் காங்கிரஸ். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று கேட்கிற என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், தமிழர்களுக்கு உரிய நீரை கொடுப்போம் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது. இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது, அந்த வார்த்தையில் செத்தது இந்திய தேசியம், பிறந்தது தமிழ் தேசியம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எங்கே இருக்கிற இறையாண்மை ஒருமைப்பாடு? நாட்டின் 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட ஐயா நரேந்திர மோடி காவிரி நதிநீர் சிக்கல் வருகிற போது இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் காங்கிரஸ் திமுக சண்டையிட்டுக் கொள்கிறது என்று சிரிக்கிறார். எங்களுக்கும் அவர்தானே பிரதமர். பிரச்சனையில் தலையிட்டு தன் நாட்டு குடிகளுக்கு சமமாக நதிநீரை பங்கிட்டு தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் தேர்தல் கணக்கிலே, அரசியல் கணக்கிலே 2 கூட்டணிக்குள் சண்டை என்று சொல்கிறார். நாங்கள் நர்மதா நதியிலே பிரச்சனையின்றி நீரை பிரித்துக் கொள்கிறோம் என்கிறார். அப்படி பிரித்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கு என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். எங்கே இருக்கிறது உங்க தேச ஒருமைப்பாடு? ஒற்றுமை. என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும், என்னுடைய நரிமண பெட்ரோல் எல்லாருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும். நிலம் என்னது, வளம் என்னது? வீட்டை காலி பண்ணி வெகு தூரம் போய்விட்டோம், நிலத்தை விட்டு விட்டு வெளியேறிவிட்டோம். 65,000 ஏக்கர் எடுத்திருக்கிறீர்கள், 299 பேர் வேலைக்கு எடுத்தீர்கள், அவ்வளவும் வட இந்தியர்கள். ஒருவன் கூட இந்த மண்ணின் மகன் தமிழன் இல்லை, கேட்க நாதி இல்லை. இந்திய கடலுக்குள் 850 மீனவன் இதுவரை இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், கடற்படை ராணுவத்தால். அவன் செத்து விழுந்தான். திராவிட சகோதரன், திராவிட மீனவன் செத்தான் சொல்லல ஒருத்தனும். இந்திய மீனவன் செத்தான் என்று சொல்லி இருந்தால் இந்திய தேசியம் அப்படியே இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான், அவன் செத்த இடத்திலே தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. அவ்வளவுதான். இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தான். ஏன்? பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை பெருமக்களே. ஆக பெரும் அறிவாளி, ஆக பெரும் கல்வியாளர், உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த மேதை, அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் இவை. இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று சொன்னவரும் அவர்தான். அப்ப இந்திய நாடு என் நாடு, என் நாடு. இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுகி கிடக்க காரணம் உரிமை இழந்தோம், உணர்வை இழந்தோம், உரிமை இழந்தோம், அடிமையானோம். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்கிற அந்த போர், இந்த போர் தான் என் தம்பி தங்கைகளே, இந்த போர் தான் ஒரு மாபெரும் அரசியல் மாறுதலுக்கான புரட்சிகர போர். இந்த போர் தான். இந்த அக்க போர்களை ஒழிக்க இருக்கிற மக்கள் போர் இதுதான், இதுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன் தொடங்கி கம்பன், கபிலன், இளங்கோ எல்லாம் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசிக்கின்ற இனத்தின் மக்கள்
உடலிலே காயம்பட்டால் முதலில் கண்ணழுகும். உலகில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் தமிழன் மண்ணழுகும். அப்படி அழுத எனக்கு என் இனம் மொத்ததும் செத்ததற்கு எவன் அழுதான்? எவன் அழுதான்? ஒருவனும் இல்லை. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு கண்டிப்பு, ஒரு கருணை பேச்சு எதுவும் இல்லை. அதனால்தான் உலகில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராபத்தென்று அறைகோல் விடுத்து எம்முயிர் தலைவன் பிரபாகரன் எங்களை அழைத்தான். அவன் விரல் பற்றி அவன் வெளிகாட்டிய திசையிலே பாய்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் உயரிய நோக்கம் கொண்டு உலகிலே எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்தனில் அது எல்லாவற்றையும் விட பெரிது என்றான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு கனவு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினத்தின் உரிமை, விடுதலை, அதன் பெருமை மிக்க வாழ்வு என்கிற புனிதமான கனவு. அதை நிறைவேற்றவே களத்தில் நிற்கிறோம். அருமை பெற்றோர்களே, தாயின் வயிற்று வழியில் இருந்து வந்தவர்கள் அல்ல நாங்கள். அப்படி பிறந்தவர்கள் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வழியில் பிறந்தவர்கள். பல லட்சக்கணக்கான பிணக்குவிகள், அதற்கிடையே பிரசவிக்கப்பட்டவர்கள், கண்ணீரிலும் இரத்தத்திலும் கரு கொண்டவர்கள், ஒப்பாரி ஓலத்தை தாலாட்டு கேட்டு வளராமல் ஒப்பாரி ஓலங்களை கேட்டு வளர்ந்தவர்கள். சத்தமாக, கோபமாக, ஆவேசமாக ஏன் பேச வேண்டும்? பேரன்பு. அடக்க முடியாத ஆத்திரம் ஆவேசமாக வெளிப்படுகிறது. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வழியே வந்து விழும் என்கிறார்கள். நீண்ட காலமாக நெஞ்சிலே எரிகிற நெருப்பு. என்ன செய்யலாம் சீமான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ. எங்கள் புரட்சி பாவலன் கூவினான். என் நாட்டில் ஆட்சியிட எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ன வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவத மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. திமுகவே அதிமுகவா பாரதிய ஜனதா காங்கிரஸ் அது நினைவா? உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா? பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கிறது. நீ என்ன? நீ எம்மாத்திரம் புரட்சி என்றால் புரட்டி போடும் எல்லாவற்றையும். தலையில் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். கால சக்கரம் வரலாற்றிலே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற சீமானும் அவன் பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள். இந்த அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் இந்த வீதிக்கு வருவான். உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள். உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளித்தமிழா வெளித்தான் தமிழன். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையான்னா. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே. தரையில மட்டும் இல்லடா, கடல் வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை நிறுவிடாங்க. நிறுவினான் என் பாட்டன் கடல். கடல் படை கண்டு அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் கடல் வரை அதிகாரத்தை நிறுவினான். ஆனால் வான்படை கண்டு பின்னிடும் அதிகாரத்தை நிறுவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் தான். அலை மாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். குறுக்கு ஏதாவது இடையூறா இருக்காடா?
ஓரானா காங்கிரஸ், பிஜேபி, திமுக ஓரானா குறுக்க கொலை வாளினை எடரா மிக கொடியோர் செயலாளரே குகைவால் ஒரு புலி உயர் குணமேவிய தமிழாங்கிறான். என்ன செய்ய சொல்றான்? என்ன செய்ய சொல்றான்? நறுக்குவோம் பகையின் வேறு. வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறான். எங்க தாத்தனை தான் எழுப்பி கேட்கணும். நீ உங்களை மாதிரி கடற்கரையில் கல்லறை இல்லை அவனுக்கு. தேடிப்போ. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். யார் இந்த அயலார்? இந்த திராவிடர் இந்தியர் தான் எங்கள் அயலார். நறுக்கடா பகையின் வேறுங்கிறான். இந்த திராவிடர் இந்தியர் வெவ்வேறு அல்ல. ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் பாரடா என்று தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தர் கற்பித்தது நடக்கிறது. அவன் பேரன் வந்தேன் நாங்கள் தமிழர்கள் என்றேன். 2 பேரும் மோதிட்டான். 2 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறான். எல்லாரும் அவன் சின்னத்தில் அப்படியே நிற்கிறான். 70 வருஷம் ஒரு சின்னம், 60 வருஷம் ஒரு சின்னம். தேசிய மலர் ஒருத்தருக்கு சின்னம் கையின்னு எல்லா நலத்திட்டத்திலையும் சின்னத்தை போட்டுக்கிட்டு கொண்டு போய் சேர்த்துற வேண்டியது. தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து மோதுங்க வேண்டியது. இது ஜனநாயகம், இது சம உரிமை, இது சம வாய்ப்பு நம்ப சொல்ல வேண்டியது. இவங்களை மாதிரி ஒரு நாடக கம்பெனி நீங்க பார்த்துருக்கியா? தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சிருதுல, பெட்டி 44 நாள் படுக்க வச்சிருக்க. படுக்க வச்சுட்டு தொலை. எதுக்கு அது வரைக்கும் பணத்தை எடுத்து கொண்டு போகக்கூடாதுன்ற? எப்படா பிழைப்பா வியாபாரி எல்லாம்? பாய்த்திக்கார பயில இல்லை. ரம்ஜானுக்கு ஆடு விற்று கறிக்கு எங்கள் ஆளுங்க ரம்ஜானுக்கு 11 கோடிக்கு மதுரையில் சந்தையில் 11 கோடிக்கு வியாபாரம். அவ்வளோகாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க இந்த பறக்கும் படைன்னு பிரதேச படை. இவன் எதுக்குங்குது? ஏங்க அங்கே ஓட்டு காசு கொடுக்குறான் போய் பிடிப்பான்னு வீடியோ. அது எங்கள் லிமிட்டில் வரல. ஏன் அங்கே அது எங்கள் டியூட்டி அங்கே இல்லை எங்களுக்கு. எங்கே ரோட்டில் வரல. ரோட்டில் தெரியுது போகிற வரைய வண்டி. நம்ம ஏதோ வண்டியில் லிஃப்ட் கேட்குறாங்க இருக்குன்னா பின்னாடி லிஃப்ட் தூக்கி காட்டுங்கிறேன். என்னையே திறந்து என் பெட்டியை பழைய சட்டி நாள் இருக்கு உள்ள கருமம் முடிச்சு. என்னடா உங்கள் நிர்வாகம்? ஏழை எளிய மக்கள் எப்படி பண்ணுவான்? மளிகை கடைக்கு எப்படி சரக்கு போவான்? பொண்ணு கல்யாணம் வச்சாச்சு. இப்போ என் தம்பி மகன் சேரன் மகளுக்கு கல்யாணம் 22ஆம் தேதி. நகை வாங்க போகணும். எப்படி கொண்டு போகலாம்? எப்படி? இப்போ என் தம்பி மகளுக்கு நான் சீர் செய்யணும் பெரியப்பேன். நான் என்ன பண்ணுறது? இப்போ என் பொண்டாட்டி போய் நகை வாங்கணும். எப்படி கொண்டு போவேன்? நான் சொன்னேன் என்னங்க பண்ணணும்? பிடிச்சா கூட்டிகிட்டு போ, நகை கடை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வாயோ பில் கட்டிட்டு போயேன்னு. ஏன்டா உங்களுக்கு அறிவுங்கிறது இல்லையா? மூளை கழட்டி வச்சு எங்கள் அப்பா சுந்தரராஜன் படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர் என்னப்பா சுந்தரராசு மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்தங்காட்டியே இவ்வளோ தெளிவாக அறிவாக படம் எடுத்திருக்கியே, கொண்டு வந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கையோடு எடுத்துகிட்டு வரலான்னு நானுங்க முதலாளின்னு நினச்சேன். ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டேங்க. நீங்கன்னு உங்கள் பேரை சொன்னாங்க. அப்புறம் தேவையில்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேங்கன்னு. அப்படி மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்த பயில்களை போய் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் ஆக்கி நீ படுத்துகிற பாடு எங்களை. ஆமாம், இது ஒரு கர்மம். ஏன் நிகழ நீங்கள் தேர்தல் முடிஞ்சாலும் அடுத்த மாநில தேர்தல் கொண்டு காசு கொடுத்துருவீங்க. அடா அந்த மாநில எல்லையில் ஒரு சோதனையை போட்டு உள்ளே போகிறோன்னு சோதிச்சு விட. புத்தாலி இங்கே வா அப்படி செஞ்சு விட. நீங்கள் அந்த கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் நடக்கும்போது எங்களுக்கெல்லாம் யாரும் வந்து காசு கொடுக்கலப்பா, இங்கிட்டு வரலையே. என் பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ. இவர் 2 வெவ்வேறு நீ நினைச்சிடாத. திராவிடம் இந்தியம் இரண்டும் வரலாற்று பகைவர்கள் தமிழுக்கும் தமிழ் பேரினத்திற்கும். என் திட்டமிட்டு உன் மொழியை அழிப்பான். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ்நாடு தமிழருக்கே. இதெல்லாம் யார் வச்ச முழக்கங்கிற? எல்லாம் நம்ம மூதாதைகள். சோமசுந்தர பாரதியார், நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், இவங்கெல்லாம் வச்ச முழக்கம். இது அப்படியே கடன் வாங்கிட்டு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கு. இவங்க தான் இப்போ வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கு. எங்கடா இருக்கு தமிழ்? எங்கடா இருக்கு? நாட்டுக்கு பேர் தாண்டா தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடடா,
சுடுகாடு சுடுகாடு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் எங்கள் புரட்சி பாவலன். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்று நிறுவுவதற்கே தமிழ் தாயின் பிள்ளைகள், தாயே தமிழே, தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்கிற அடிப்படையில் இந்த களத்தில் நிற்கிறோம். வெல்வோம், எல்லாவற்றையும் மாற்றுவோம். எப்படி மாற்றுவாய்? மராட்டியனால முடியாது, மானத்தமிழனால முடியாத. மராட்டியத்தில் மராட்டிய மொழியில விளம்பர பலகையில் இல்லை என்றால் 2 மடங்கு சொத்து வரி. ஏன் நீங்க வீட்டுக்கு சொத்து வரி போடுறவங்க இதுக்கு போட வேண்டியதானே? ஏன் உனக்கு இந்த மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாலியல் பலாத்காரம்னே படிக்க தெரியல, பாலியல் பலகாரம் படிக்கிற நீ என்னத்தை திருத்த போற? நீ சும்மா ஊருக்கு முன்னாடி ஒப்பாரி வச்சுருவாங்க. ஊருக்கு முன்னாடி இதைதான் திராவிடன். இந்த இதை எப்படி சொல்றாரு எங்கள் ஐயா மணியரசன், மாண்போட நம்ம கூட ஓடி வருவான் திராவிடன். தனியாக சிக்கனும் ஓனாயா மாதிரி டப்புன்னு கடிப்பான். நம்மளை மாதிரியே பேர் வச்சுப்பான், நம்மளை மாதிரி தமிழில் பேசுவான். சீன பேராசான் சன்னியாட்சன் சொல்கிறான் பாரு, என் தாய்மொழியை நீ என்னை விட நன்றாக பேச தொடங்கி விட்டாய் என்றால் என்னை அடிமைப்படுத்த ஆள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வந்து விட்டதுங்கிறான். அதான் இவங்க செய்கிறாங்க. இவன் உதயநிதியோட நிறுத்துற மாதிரி இல்லை, இன்பநிதி வரைக்கும் போயிட்டான். அப்படி இன்னும் போயிட்டு இருக்காங்க. உன் பாட்டை அருண்மொழி சொன்னோன்னு அரசேந்திரன் 29 ஆண்டு தாண்ட அந்த நாட்டாண்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் உலக வென்று பேரரசை நிறுவிருக்காங்க. 60 ஆண்டுகளும் ஆண்டு நம்ம ஆத்தாவையும் அக்காவையும் 1000 ரூபாய்க்கு கையேந்து வச்சிருக்காண்டா. சாதனடா சாதனடா. தாலிக்கு தங்கம் கொடுத்தாண்டா. சாதனடா சாதனடா. குடிக்க வச்ச 4 லட்சம் பேர் தாலி அறுத்தாண்டா. சாதனடா சாதனடா. குண்டு போட்டு கொன்னாதான் படுகொலையா, குடிக்க வச்சு கொண்டா கொலை இல்லையா? பேசு பேசு ஒரு தடவை. நீ யாரை தேர்வு பண்ற பிரதமர்? யாரை தேர்வு பண்ற முதல்வர்? சாராய ஆலை அதிபர், சாராய கடை உரிமையாளர் தேர்வு பண்ற. தேர்வு பண்ண ஒரு தலையில் மாற்றம். தனியார் முதலாளிகளோட சண்டை. அரசு பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தி. எப்படி உயர்த்தி? தென்கொரியா முதலிடத்தில் இருக்கா, தென்கொரியாவையும் தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தி தனியார் பள்ளி கல்லூரிகளை காற்றாட விடல. நான் பிரபாகரன் மகன்லடா, நீ எழுதிச்சுக்கடா. அரசு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தி ஆகச் சிறந்த கட்டமைப்பை. நீ எங்க சிங்கப்பூர் போறியா, அமெரிக்கா போறியா? நல்ல மருத்துவம் அங்கிருந்து இங்கு வர வைக்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்தல. உலகத்திலே இருக்கிற ஆகச் சிறந்த மருத்துவர்கள் எங்கள் ஆளுக தான்டா. ஐயா ஜவஹர் பன்னியப்பன், எங்கள் ஐயா முத்தமிழன், எல்லாரும் எங்க ஐயாவது அமெரிக்காவில் ஆகச் சிறந்த மருத்துவர்கள். எனக்கு அறிவா? உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களோட நாங்கள். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த மக்கள். முன்பெல்லாம் யூதர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது தமிழர்கள் அவர்களை முந்திக் கொண்டு செல்கிறார்கள். நான் சொல்லல, அமெரிக்காவின் யுனெஸ்கோ நிறுவனம். எதை செய்யறதுன்னு தெரியல. இருக்கிற பூமியில காற்று கொடுக்க, நல்ல காற்றை தூசு இல்லாம மாசு இல்லாம பிள்ளைகள் கொடுக்க துப்பு இல்லை, துப்பு இல்லை. கிளீன் இந்தியா. கிளீன் ஆயிடுச்சா? குப்பையை போட்டவன் யாரு? இவன் எதை கூட்டுவான் தெரியுமில? இந்த இலை, அந்த இலையை கூட்டிகிட்டு. டே, அது குப்பையிலடா, மண்ணுக்கு உரம் வளம். அதை விடுறா, அப்படியே அதை கூட்டி வேறல விடுறா. அதல்லாதரா குப்பை. அது பிளாஸ்டிக்கும் பாலித்தீனும்டா. குப்பை மேடாயிருச்சு. கிளீன் இந்தியா. குப்பையை போட்டவையா? இந்த இயற்கை பிள்ளை தான். ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீனை பேன் பண்ண முடியல. தெரியுது, அரசே சாராயம் வைக்குது. இது மாதிரி கொடுமை உலகத்தில். எதற்கு இப்போ திமுகவுக்கு போடுறானா? ஸ்டாலின் முந்துகிறார். எதுக்கு? சரக்குல, சரக்கு வியாபாரத்தில் முந்துறார். இப்போ அது மட்டும் இல்லை, போதைப் பொருள் விற்பனையிலையும் முந்துறாங்க. யார் விற்கிறதுன்னு நினைச்சேன்? இப்போவே சமீப காலமாக கஞ்சா விற்கிறவனை பிடிக்கிறது இல்லை. யார் பிடிக்கணுமோ அவன் தான் விற்கிறான். உன்னால் நம்ப முடியல. இந்த வியாபாரத்தோட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கணும்னா அதையும் அவனே எடுத்து வைக்கிறான். சரி, அதானி போர்ட்டில் 1,30,000 கோடிக்கு போதைப் பொருள் வந்து ஒரு கப்பலில் இறங்குச்சுல, அது என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லி கூட்டது சொல்லு பாப்போம். சாபர் சாதிக்கு அமீர் 2 பேரும் இஸ்லாமிய. அதனால ஒரு தெருக்கடியை கொடுத்து இஸ்லாமியர் போதைப்பொருள் கடத்துறாரு, போதைப்பொருள் கடத்துறாரு, பாருங்கள் பாருங்கள், கட்டமைத்த என் நாடு அதிகாரம். அந்த 1,30,000 கோடிக்கு அந்த கப்பலில் ஒதுங்க போதைப்பொருள் எங்க? இங்கே இறக்குனியா நாட்டுக்குள்ள திருப்பி அனுப்புனியா? சொல்லு பாப்போம். எங்க? யார் மேல நடவடிக்கை எடுத்தாய்? ஏற்றி விட்டவன் யார்? அதை உண்ணாந்து இறக்க கொண்டு வந்தவன் யார்? பதில் உண்டா? பதில் உண்டா? எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீர்கள்?
இருந்தாலும் எதற்கு டாட்டா காட்டுகிறீர்கள்? ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ரோடு ஷோ. எங்கள் ஊரில் திருவிழாவுக்கு ஆடிட்டு போவோம். அப்படி ரோட்டில் முன்னாடி கொட்டடிச்சு போவோம், நாங்கள் ஆடிட்டு போவோம். அதில் மச்சா மாமெல்லாம் சரக்கு போட்டானா அங்கனே நிற்பான் ஆடிட்டு. ஏய், உங்களெல்லாம் என்ன கணக்கில்டா? இதில் உலகத்திலே தலை சிறந்த தலைவர் நீங்க. எம்பிட்டு பெரிய ஆளுங்க. இந்தியாவின் அடையாளம் என்பதே காந்தியும் அண்ணல் அம்பேத்கர் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில போய் ஹூ இஸ் வல்லபாய் பட்டேல் என்று சொல்றான். ஒருத்தன் சொல்லிட்டானே என்ன சொல்றான்? ஹூ இஸ் காந்தி, ஹூ இஸ் அண்ணல் அம்பேத்கர் தெரியும். உனக்கு தெரியும். ஏன்? இந்தியாவின் அடையாளம். எதற்காக வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் நீ சிலை வச்ச? தெரியாதா? 2 முறை தடை விதிக்கப்பட்டிருந்த RSS இயக்கத்தை பேன் ரிலீஸ் பண்ணார். அதுக்கு நன்றி கடன் வச்சு 1000 கோடிக்கு வல்லபாய் பட்டேல் சிலைக்கு கீழே பிச்சைக்காரன். இதுதான் இந்தியாவின் நிலை. யார் மாற்றுது? 10 ஆண்டுகள் ஆட்சியிலே ஒன்றை கூட சொல்லி ஓட்டு கேட்க முடியாத மோடி. எவனோ சொல்லியிருக்காங்க, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. டைமிங் அண்ட் ரைமிங்கா போடுறாங்க. எதுக்கு வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. நான் வாக்கு கேட்கறது விட்டு போறேன்னு இந்த 20 நாளா பேசிட்டுக்கிறேன். பாரதிய ஜனதா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு எதற்கு? ஆந்திராவுக்கு எதற்கு? கர்நாடகாவுக்கு எதற்கு? இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி எதற்கு? யார் இந்தியாவை ஆளுறது? ஏன் நாங்க இந்தியா தேஞ்சு போயிருமா? அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள்வது. அதான் மொழி வழிய தேசிய நிலங்கள், இனங்கள். அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளணும். ரவுண்ட் டேபிள் போடு. நான் 40 இடம் வென்றிருக்கேன். அம்மா மம்தாவும் வென்றிருக்காங்க. பீகாரில் நிதிஷும் வென்றிருக்காரு. அப்படியா? இப்போ ஒன்று செய். குஜராத்தி 3வது முறையாக போட்டிடுறாரு. 2 தடவை ஆண்டுட்டார். பஞ்சாபி சிங் 2 தடவை ஆண்டிருக்கார் இதுக்கு முன்னாடி. நான் ஒன்று கேட்குறேன், மன்மோகன் சிங் தான் 5 ஆண்டு பிரதமராக இருந்துட்டார்ல. இதே காங்கிரஸ் பெருமக்கள், இதே சோனியா காந்தி அம்மையார், ஐயா சிதம்பரத்தை நாங்கள் ஏற்கிறோம், எதிர்க்கிறோம், கோட்பாட்டு அளவில் வெறுக்கிறோம்லாம், அது வேற. ஆனால் நீ மன்மோகன் சிங் 5 ஆண்டு கொடுத்து மறுபடியும் இதுக்கு இன்னொரு 5 ஆண்டு கொடுத்த. அவருக்கு இணையான ஒரு பொருளாதார அறிவற்ற ஒரு நிர்வாகி தானே. அந்த ஐயா சிதம்பரத்துக்கு ஒரு 5 ஆண்டு ஏன் நீ கொடுக்கல? ஏன் 3வது முறையாக ஒரு குஜராத்தியே வர துடிக்கிறாரே? ஏன்? மற்ற தேசிய இனங்கள்லாம் ஆளுகிற தகுதி இழந்துச்ச. என் வரி நாட்டில் 2வது இடத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் தாய்மொழியிலே பேசுகிற உரிமை கூட இல்லை. என் வரியை எடுத்துட்டு போற நீ எனக்கு அனுப்புற கடிதத்தில் என் தாய்மொழியில் 2 வரி எழுதி அனுப்ப முடியாதா? நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அப்படி அனுப்பிடுவியா? கிழிச்சி எச்சைக்காரி துப்பி திருப்பி உனக்கு அனுப்பிவிடுவேன். பிஞ்சுருன்ற ஒரு வரி கிடையாது. வரி கட்டு கொண்டுருவேன். ஏன் அடிமை இந்தியாவில் வரி கூட இயக்கமா? விடுதலை பெற்ற இந்தியாவில் வரி கூட இயக்கம் நடத்துவேன். வாங்கிருப்பாப்ப வரிய செட் என்ன என்ன சொல்ல முடியுது? வெளியில் வந்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்க சொல்லு பாப்பா. ஒரு சாதனையை சொல்லு. அப்ப இந்தியாவை கூடி பேசியாலும் நீங்க தானே ஒரு ஃபெடரல் செட்டப் தானே. இந்தியா தட் இஸ் பாரத் செல்வியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே. மாநில தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எப்படி வரும்? ஒற்றை கட்சி ஆட்சி இருக்கிற வரை கூட்டாட்சி எப்படி வரும்? கூட்டணி ஆட்சி வரும். மாநில தன்னாட்சி எங்கே வரும்? வராது. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின். எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கே இருந்த ஆண்டவர்கள் இவர்கள் தான். பறி கொடுத்தவர்கள் இவர்கள், பறித்துக் கொண்டு போனவர்கள் அவர்கள். தேர்தல் வரும்போது இருவரும் ஒன்றாக கூட்டு தமிழனுக்கு வேட்டு, இவன் மறந்து விட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டு. இந்த உரிமைகளை பறித்தவர்கள் யார்? இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா. உன் நாட்டுக்குள், உன் தாய் நிலத்துக்குள் நச்சு ஆலைகளை திணித்தது யார்? இவர்கள். திணிக்க அனுமதித்தது யார்? இவர்கள். இத்தனை போராட்டங்கள், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், எல்லாவற்றுக்கும் மேலாக வேளாண் குடிமக்கள் போராட்டம், எல்லாரும் போராட்டம், நெசவாளர்கள் போராட்டம், விசைத்தறி நெசவாளர்கள் எல்லாரும் போராடுகிறார்கள். இந்த போராட்டங்களை திணித்தது யார்? என் மக்களுக்கு கையளித்தது யார்? இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், இந்த கட்சி ஆட்சிகள் தான். மறுபடியும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால் எப்படி?
எப்படி? பிரச்சனையை கேட்கிறார்கள், தீர்க்கிறார்களா? பிரச்சனையை உருவாக்குவதே அவர்கள் தான், உருவாக்குவதே அவர்கள். நாங்கள் வந்தால் சரி செய்வோம், நாங்கள் வந்தால் சரி செய்வோம். அதை சொல்வதற்கு இந்திய நாட்டில் ஒரே ஒரு கட்சிக்கு தான் தகுதி இருக்கு, அது எங்களுக்கு தான் இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் வரலை, நாங்கள் வந்தால் அம்மா சரி செய்கிறம்மா சொல்லலாம். நீ தான் வந்துட்டியே, ஒரு முறைக்கு இருமுறை பல முறை வந்துட்ட. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல்னா என்னென்னு? திருவள்ளுவர் திருக்குறளை முந்தா நாள் தான் எழுதி முடித்து விட்டு காலையில் மரணித்து விட்டார். அதனால் திமுக சொல்கிறது திருக்குறளை நாங்கள் ஜெயிச்சு வந்தால் தேசிய நூலாக அறிவிப்போம். இதை எப்படி பார்க்குறேன்? உனக்கு சிரிப்பு வரலையா அதை படிக்கும்போது? ஏயா அவர் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாரியா. உங்கள் அப்பாவே நீங்கள் வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் சிலையெல்லாம் வச்சுட்டாரியா. நீங்கள் 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இருந்துட்டீங்கயா. அப்போல்லாம் திருக்குறள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? வராது. ஏன் இப்போ ஏன் வருகிறது? பிரபாகரன் மகன் சீமான் நிற்கிறான் இந்த களத்திலே, அவன் சொல்லுகிறான், வாயை திறந்தால் சொல்லுகிறான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தலை. உழுவார் உலகிற்கானே அக்காற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவினார் கைமடங்கி நிலை, விளைவதும் விட்டம் என்பார்க்கும் நிலை. சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இப்படி சொல்ல ஸ்டாலினே எடப்பாடி நம்ம தேர்தலிருந்து போயிடும்டா, போயிடும். அவர் வரப்புயரா, நீர் உயரா, நீர் உயரா, நெல் உயரா. அவையெல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி செத்தது. அதுக்கு இப்படி பயலுக நம்மளை கொள்ளுவாங்கன்னு. சுதந்திர தினம் எல்லாரும் வீட்டுக்கு கொடியேற்றுங்கள். ஏற்றுகிறோம். நீங்கள் எதை ஏற்றுவீர்கள்? அரிசி விலை ஏற்றுவோம், எண்ணெய் விலை ஏற்றுவோம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுவோம், சிலிண்டர் விலை ஏற்றுவோம், பருப்பு விலை ஏற்றுவோம். நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுவோம். நீங்கள் கொடியை மட்டும் ஏற்றுங்க. நீ போடு தாமரைக்கு போடு. இன்னொரு தடவை நாட்டை கொடு. நாடு இருந்தால் அப்புறம் என்கிட்ட வந்து கேளு. அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது. ஏன் 10 வருஷம் அப்படியே நம்ம தாய் 10 மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை 10 வருஷம் வயிற்றில் சுமந்து இருந்துக்க அப்படி மோடி. இப்போ தான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது பாரு. பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் தான் பிரசவம். புதிய இந்தியா அது பிறக்கும் போதே கேள்றா, அம்மா அப்பாலாம் அழாது. ஜெய் ஸ்ரீராம் பாதமாக காரும் 10 வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது. நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை. கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கொரோனா நேரத்தில் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு. ஆத்தாடி, 80 கோடி பேர் ஏழையாடா. என்னை கேட்டானே ஒருத்தன், நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்ட, சிம்பிளஸ் எலெக்ஷனுக்கு வான்னு நான் கேட்டேன் தேர்தல் ஆணையத்தில். அது எப்படி ஹவ் இஸ் பாசிபிள்? அது இல்லை, படிக்காதவங்க என்ன செய்வாங்க? நீ 75 வருஷமாக படிக்க வைக்காம என்ன இதை பண்ணிட்டு இருந்தா? நேற்று என்ன பிடிக்கிட்டு இருந்த? நீ படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? பணம் செல்லாதுன்னு கேஷ்லெஸ் எக்கனாமி செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்குற. படிக்காத செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வருவான். அது எப்படி சாத்தியமாகும்? 1-2 சொல்லி கொடுத்துட்டு என் முறைக்கு வா. கேஷ்லெஸ் எக்கனாமி அமெரிக்கா மாதிரி வா. எனக்கு 101, அவருக்கு 201, 501. ஒவ்வொரு தேளுக்கும் ஒரு நம்பரை கொடு. வா மோதுவோம். என்னை வென்ற சொல்கிறா பாப்பன். திமுக இந்த பிஜேபி இந்த காங்கிரஸ் அவர் சொல்கிறா. ஒரு சிங்க மக்களாக இருந்தால், ஆண்மை கொண்ட வீரம் கொண்ட மக்கள் இருந்தால் தனித்தனியாக நின்று தன் வலிமையை காட்டுறார். திமுக இந்த ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு, இந்த எடப்பாடி ஐயாவுக்கு, இந்த இவர் பேர் என்ன, இந்த மோடி 10 ஆண்டுகள் ஆட்சி அரும்பெரும் சாதனையாளருக்கு விழுந்த ஓட்டு, இந்த கை இதுக்கு ஒரு ஓட்டு காட்டு. கூட்டமாக சேர்ந்துக்குருவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவான் ஒருத்தன், புலி வருது, நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் மேலே ஏறி வந்து படுத்துக்குங்க, என் மேலே ஏறி படுத்துக்குங்க. எப்படி இந்த சனமும் இவனும் அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான், அவன் பாதுகாப்பாக உள்ள படுத்துக்கிடுவான். இந்த கூட்டணி கோஷ்டிகள்லாம் இப்படி தான். எந்த புலி வருதுன்னு, இந்த புலிகள் வருதுன்னு தான் பயந்துட்டு போடுறான். ஒரு ஓட்டுனாலும் இது ஏன் ஓட்டு? சீமான் ஓட்டு, சீமானின் தம்பி தங்கைகளுக்கு விழுந்த ஓட்டு, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டு, அவன் கொள்கை கோட்பாடுகளுக்கு விழுந்த ஓட்டு,
பிரபாகரன் என்ற பெருமா வீரனுக்கு விழுந்த ஓட்டு, மான தமிழ் மக்கள் தன் மொழிக்காக இனத்திற்காக போட்ட ஓட்டு என்று என்னால் சொல்ல முடியும். இங்கே எவரால் சொல்ல முடியும்? எவரால்? உண்மையிலே நீங்க மான தலைவர்களாக இருந்தால், நீங்க நேர்மையாளர் இருந்தால், ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் என்னை வென்று காட்டு பார்க்கலாம். என்னை வென்று காட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீனு என்னென்னமோ தான் நீ பார்த்த என்னையே போட்ட. ஏன் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணியணியாக திரள்கிறார்களா சீமான் பின்னால். நான் அவனுக்காக உழைக்கிறேன், அவனுக்காக பேசுகிறேன். அவன் சொந்த என்னை தலைவனாக பார்க்க மாட்டான். தன் உடன் பிறந்தவன் ஓடி வருகிறான். மீட்டு 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 I love you all. I love you to all. என்னையே போட்டு பார்த்தேன். பயந்துக்குவான், நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு இளைஞர்கள் போவதை தடுக்கலாம்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பெருங்கூட்டமே வந்துச்சு. ஏன் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனுக்கு எதிரி. கற்பித்தவன் மாபெரும் வீரன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அப்புறம் சின்னத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினேன், சட்டம் பேசினேன், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ்னேன். மாம்பழம் அப்படி தான் கொடுத்தியா? ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ்னு கொடுத்திய. சைக்கிள் அப்படி தான் கொடுத்திய. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ்னா போன தடவை என் ரெட்டலையில் என்ன சின்னம் கொடுக்காம, அப்புறம் எங்கே டிடிவி குக்கர் சின்னம் கொடுக்காம ஈரோடு கிழக்கில் போட்டியே போடலையே. நீ ஒரு பெரிய கட்சிங்கிற, ஈரோடு கிழக்கில் ஏன் நீ போட்டி போடல? பாரதிய ஜனதா நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிடுவாயின்னு பயந்துட்ட. இப்போவும் என்ன நடக்குங்கிற நீ? இதே தான். நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடு, தலைகளா நின்று தண்ணியை குடி. உனக்கு தெரியுது இந்த பெட்டியை வச்சுட்டு தானே ஆட்டம் காட்டுற. விட மாட்டிய, தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சுக்கிறிய. நீ போட்டு வா, வாக்குச்சீட்டு முறைக்கு வா. வா, வார்டு கவுன்சிலரை வெண்டு காட்டு பார்ப்போம். எதற்காக? உன் கோட்பாடு என்ன? உன் தத்துவம் என்ன? உன் தத்துவம் என்ன? நான் சொல்றேன், பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசு மாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர உனக்கு கோட்பாடு? கோட்பாடு? அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெருமக்களே, ஒரு தலைவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். ஒரு தலைவன் நாட்டையும் மக்களையும் அதன் நலத்தை பற்றி சிந்திப்பானே ஆனால் அவனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. நேரம் இருக்காது. சாதி மதம் சாமியை ஏன் கட்டிப்பிடித்து தொங்குகிறார்கள்? மதம் மது குடித்தால் தான் போதை ஏறும், சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும். அதனால்தான் மார்க்ஸ் மதம் ஒரு அபின் என்கிறார். அது இதயமற்றவர்களின் இதயமடாங்கிறான். யானைக்கு மனிதனுக்கு மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும் என்ற ஐயா கவிஞர் மேத்தா எழுதுவதை நீ படித்து பார்க்க. அப்ப என்ன கோட்பாடை கொள்வது? என்ன கோட்பாட்டை கொள்வது? என்னிலும் இளையவர்களே, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது. நான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்தவர் எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சமூகத்தில் பிரச்சனை இல்லை. ஐயா பெரியார் அவர்கள், மதம், உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் கோட்பாடு. மதத்திற்கும் அரசிற்கும் என்ன சம்பந்தம்? அது அவரவர் விருப்பம். நீ இவ்வளவு இந்து இந்துன்னு வச்சுக்கிற, நீ பெரிய நேர்மையான இந்து மத காப்பாள. மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு யார் உலகத்தில்? இந்தியா தான். பீப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. ஊரானுக்கு ஊட்டி விடுவேன் ஹே, உள்ளவன் சாப்பிட்டா கொன்னே விடுவேன் ஹே. நம்ம ஹே தான். 24 லட்சம் டன் ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி செய்யுது. அந்நிய செலாவணி மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான் இந்தியா சம்பாதிக்குது. எந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது? யாராவது அவ்வளவும் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நாடுகள். அங்கே ஒன்று ஊட்டி விட்டு மாட்டை பாதுகாக்கிற புனிதர்கள் ட்ரம்ப் வரும்போது 7 வகையாக மாட்டுக்கறியை வறுத்து சமைச்சு பொறிச்சு ஊட்டி விட்டது இவர்கள் தான். தெருவில் வந்தால் பாலை கொட்டுவார்கள், நெய்யை எரிப்பார்கள், மூத்திரத்தை குடிப்பார்கள். கோட்பாடு. உனக்கு சான்று வேணுமா? அனுப்பி வைக்கிட்டா
உன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போட்டு அனுப்பிவிடு. டே கீழே விட விளைவிடுறது இல்லைடா மூத்திரத்தை, அப்படியே ஏந்தி குடிப்பாங்க. பாலை கொட்டுவார்களடா, நெய்யை எரிப்பார்கள். உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கிறது இந்த கொடுமை? எங்கே? சொல்றாங்க நாயில கூட சாதி இருக்கு, பமேரியன், ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர், அப்படி நாயில கூட சாதி இருக்குல்ல. அப்போ மனுஷால இருக்காதா? அப்போ என்ன சொல்லுது? பைத்தியக்காரா, நாய்க்கு தெரியாதரா நான் நாயின்னு, அதுக்கு பேர் வச்சதே நீதான்டா நாயே, நாயின்னு பேர் வச்சது நீதானே. நான் கோல்டன் ரெட்ரீவர் அப்படி தெருவில் தூக்கிட்டு தெரியுதா? கூட 2 லோஃபா கத்திக்கிட்டு தெரியுதா? ஐயோ, இந்த மனுஷப்பைய கூட்டம் ரொம்ப கொடுமையான கூட்டமுங்க. அதான் வந்து சொல்கிறான்ல, கிளாடு புரிங்கோ, நம் தாய் இயற்கை அன்னை சாத கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை. ஏன் என்னாச்சு? ஆதியில் நாம் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தான். ஆறு ஆறாக இருந்தது, அருவி அருவியாக இருந்தது, ஏரி ஏரியாக இருந்தது, மரம் மரமாக இருந்தது, மலை மலையாக இருந்தது. பிறகு பணத்தாசைக்கு இவர்கள் வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 15 வயதிலே 18 வயதிலே பாட்டியாகிவிட்டால், வாருங்களின் பிள்ளைகளை காப்பாற்ற. அதான் வந்து நிற்கிறோம் இங்கே. கிளீன் இந்தியா இருக்கு, கிளீன் இந்தியா ஏன் ஊரில் இல்லை, ஒரு நாட்டில் இல்லை? ஏன் இல்லை? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம் என்று அறிவித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் அரசியல் கட்சி தான் இந்தியாவில். ஏன் அதெல்லாம் சொல்லலை? ஏன் சொல்லலை? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை அப்படின்னா எத்தனை லட்சம் கார் ஓடுது? எவ்வளவு மரங்களை நீ வச்சிருக்க? அப்போ நீ சுவாசிப்பது என்ன, காற்றா கந்தக துகளா? எதையும் யோசிக்காத, கண்ணை மூடிட்டு போட்டு. உனக்கு மதம் முக்கியம், ஜாதி முக்கியம். எது போனாலும் என்ன? மணலை அள்ளிட்டு போயிட்டானே, அது போனால் போட்டு. சாதி இருக்குல்ல, சாதி. மலையை வெட்டிட்டான், அது போட்டு. நமக்கு மதம் இருக்குல்ல, மதம். கடைசியா மயிரையா திம்ப? எதை திம்ப? அப்புறம் மணலும் மலையும் இல்லை என்றால் மழை எப்படி பெறுவாய்? மலையற்ற நிலம் பாலைவனம். இதை ஏன் படிக்கல நீ? ஏன் படிக்கல? பாலைவனத்தில் எவ்வுயிரும் வாழ முடியாது. அந்த நிலைக்கு உன் நிலம் வரும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விழுந்து பாலையனும் படிமம் கொள்ளும். எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் இளங்க படிட்டான். முல்லையும் குறிஞ்சியும்னா மலையும் காடும் அடிச்சிட்ட. நிலம் நல்லியல் விளக்கும். மலையும் காட்டையும் அடிச்சிட்டீங்கன்னா மருத நிலம் வேளாண் நிலங்கள் நல்லியல் விழுந்து நிலம் நடுக்குறும். எர்த்துக்வாக், பூகம்பம். என்னை வந்து அண்ணே ரங்கமலை ஆடுதுண்ணே அடிக்கடி, ஏதோ சரக்கரக்கு போட்டுருக்கும்டான்னு நான். வேற என்ன சொல்கிற? இவங்க ஒருவேளை அங்கெங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா, என்னமோ அதில் எடுத்து குடிச்சாலும் போடு. உதயசூரியனுக்கு, ரெட்டாளைக்கு, தாமரைக்கு, கை சின்னத்துக்கு நீ நினைக்கிற அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு கேட்குறாங்கன்னு தெரியாமல் நீ தெரிஞ்சுக்க. நான் மட்டும்தான் எனக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்கிறியா நீ? இத்தனை தடவை ஓடியாரது மோடி எதுக்கு? வள்ளுவருக்கு நாங்கள் அது கட்டுவோம், இதை செய்வோம், அதை செய்வோம்லாம் ஓட்டு யாருக்கு? எனக்கு தான். தம்பி அண்ணாமலை பயணம் பண்ணார். என் மண் என் மக்கள். அது என்ன அரசியல்? என்ன அரசியல்? தமிழ் தேச அரசியல். என் மண் என் மக்கள் கர்நாடகாவில் நடந்திருந்தா இந்திய அரசியல். என் மண் என் மக்கள் குஜராத்தில் நடந்திருந்தா இந்திய அரசியல், இந்திய தேசிய அரசியல். தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் வச்சு நடந்தா என் அரசியல், தமிழ் தேச அரசியல். அப்போ யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். வேலை தூக்குன யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். பணம்பால் தென்னம்பால் தமிழ்நாட்டிலே முதலாக அறிமுகப்படுத்த சொல்ல நான் தான். அப்போ யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். யாருக்கு? எனக்காக தான். ஆடு மாடு வளர்த்தால் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆடு மாடு வளர்க்க வேண்டும், பாலில் பெரிய பொருளாதாரம். யார்? பிரதமர். எனக்கு தான் ஓட்டு கேட்குறேன். அப்படியே நீங்கள் அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்குறாருன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் மீ, எனக்காகத்தான். அம்மா கனிமொழி யார் தமிழுக்கும் தமிழருக்கும் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்களும் எனக்கு தான். எங்கள் ஐயா எடப்பாடி, எங்கள் ஐயாவுடைய எடப்பாடி, தமிழர் உரிமை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். அது நான் சொன்னது தான், நான் சொல்கிறது தான். அதான் தமிழ் தேசியம். எல்லா திராவிடனுக்கு இந்தியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தமிழ் தேசியத்துக்கு தானாக வந்துட்டான். புரியுதா? தவிர்க்க முடியாத அரசியல் கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு.
திராவிடம் தமிழர் அல்லாதவன் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இந்தியம் பெருத்த ஏமாற்று, இருந்ததில்லை, உருவாக்கப்பட்ட கற்பிதம். தமிழ் தேசம் என் மொழி, என் இனம், கலை, பண்பாடு, இலக்கியம், வரலாறு, என்னுடைய நிலம், வளம், என்னுடைய வழிபாடு, இவற்றையெல்லாம் காப்பது, மீட்பது, பெண்ணிய உரிமை, பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம் எல்லாவற்றையும் காப்பது. இதற்கு ஒரு அரசியல் தேசம், தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல். இது பாசிசம், இது இனவெறி, இன வெறுப்பு என்றால் நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல், வெறுப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்றால் மாநில உரிமைகளில் முதலான உரிமை அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில உரிமையின் முதன்மை உரிமை. நான் தமிழ் தேசம் பேசுவது தீங்கு, அது நேசன், ஆன்டி நேசன், தேச துரோகம், பாசிசம். அப்ப தெலுங்கு தேசம் என்று நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அந்த கட்சி இன்னும் இருக்குல்ல, அவரோட என்ன இதுக்கு கூட்டு வச்ச? இப்போ வச்சிருக்க தெலுங்கு தேசத்தோட, தெலுங்கு தேசத்தோட ஏன் இந்த கட்சிகள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது? தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்குமா? அது வாழைப்பழம், இது வேப்பங்காய, என்னது மலையேறி போயிட்டுது, எப்படி மோதுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல கூட்டத்தை கட்டாலும் கொடுக்க முடியாதுங்க, நிறையா கூட்டம் கூடிடும், பிரச்சனை ஆயிரும். எங்கேயாவது சந்துக்களை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பேச்சுடுது. நாங்கள் ஓட்டு கேட்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறது, குறுக்க அவங்கள அனுப்பி விடுறது, அவங்க ஒரு சின்னத்தை கத்திட்டு போவாங்க. இந்த அநாகரிகம்லாம் இப்போ தான், இந்த திராவிட ஆட்சியில் தான். பயந்து நடுங்கிற ஒரு கட்சியில் கிடைக்கிற, கையில் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி பைக்கில் போட்ட மாதிரி ஒரு ஓட்டு 2 ஓட்டு வச்சுருக்கலாம் கூட சேர்த்துக்கிட்டு கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கொடி தனியாக பறக்குதுன்னா அது தலைவன் பிடிச்ச புலிக்கொடி மட்டும்தான்டா. உங்களடா நான் தான் சொல்லல, சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில் தனித்துத்தான். நாய் நரியெல்லாம் வேட்டையாடும் போது 4 நாய் சேர்ந்து போது நல்லா இருக்கும். புலி இன்னும் 2 புலி என் கூடவா வேட்டைக்குனா நல்லா இருக்காது. புலி தனியாக போய் வேட்டையானா தான் நல்லா இருக்கும். எதற்கு இவ்வளோ உறுதி? உண்மை, நேர்மை இருக்குது, உறுதியாக இருக்கும். மக்களை நேசிக்கிறோம், எங்கள் அன்பை கடத்துகிறோம். என்னைக்கு எங்கள் அன்பு என் மக்களுக்கு புரியுதோ அப்போ நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் வெல்வோம். அவர்களுக்கு தெரியாதா இந்த பிள்ளைகள் எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த மண்ணை, மக்களை நேசித்து நிற்கிறார்கள் என்று? என் மக்களுக்கு தெரியாதா? ஒரு வலிமையும் இல்லை. பரம்பரையாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் வாரிசு இல்லை. ஒரு கட்சியிலிருந்து பிரித்து கொண்டு கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஒரு கட்சியில் நியமன தலைவர்கள் இல்லை. இது நாங்கள் உருவாக்கிய குடி, இது நாங்கள் வகுத்த கொள்கை பாதை. எங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்த வைத்து எங்கள் மூச்சை பேச்சாக்கி உணர்வு சூட்டை ஏற்றி ஒன்று திரட்டிய கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல். எங்கள் மொழியை, இனத்தை, மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல் படை. இந்த தேர்தலில் என் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. தேர்தல் புறக்கணிப்பு என்பதை கைவிடுங்கள். குறிப்பாக பரந்தூரிலே, வேங்கவயல்லே தேர்தலை புறக்கணிப்பதால் என்ன தீர்வு வரும்னு நினைக்கிறீங்க? பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரம்மா தண்ணி ஊற்றி உரம் போடுவா? யார் பராமரிப்பா? பார்க்க மாட்டார்கள். எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. எவன் எங்கள் உரிமைக்காக உணர்வை மைத்து பேசினானோ, எங்களோடு நின்றானோ அவனுக்குத்தான் ஓட்டு என்று முடிவெடுத்தால் அவர்கள் கவனத்தில் எடுப்பார்கள். இப்போ நாங்கள் மானங்கட்டு போடுவதில்லையா? காவிரியில் தண்ணி தரவில்லை என்றாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு, அது கூடவே திமுக நிற்குது துரோகி, அதுக்கு ஒரு ஓட்டு. என் இனத்தை லட்சக்கணக்காக கொன்றான் காங்கிரஸ், ஆனாலும் ஓட்டு, மானங்கட்ட ஓட்டு. அது கூடவே இருந்த துரோகத்தை செய்த திமுக, அதுக்குத்தான் ஓட்டு. ஏன்? சூடு சொரணை இல்லை, மானங்கட்டு போச்சு. ரத்தத்தை பரிசோதிக்கணும், மரபணு மாறிடுச்சு. ஓட்டு கச்சத்தீவை எடுத்து கொடுத்து மீனவன் வாழ்வை பறிச்சிட்டான், காங்கிரஸுக்கு ஓட்டு. பாரதிய ஜனதா எடுக்கலை, ஆனாலும் ஓட்டு. கலவரத்துக்கு பிறந்த பயல்கள் குஜராத்லையும் மணிப்பூர்லையும் கலவரத்திலே தான் வளர்ந்தாங்க கட்சியை. மணிப்பூர் கலவரம் ஏன் உருவானது?
அந்த கலவரத்தை ஏன் தடுக்கல? இவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை, இவ்வளவு பெரிய அதிகாரத்தை, இவ்வளவு பெரிய இராணுவத்தை வைத்துக்கொண்டு அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாதா? முடியும். ஏன்? தாக்கி அழிக்கப்படுபவன் கிறித்தவன், கிறித்தவன் ஓட்டு தனக்கில்லை, அவ்வளவுதான். ஓகி புயலில் செத்து போனான், காக்க வரல பார்க்க வரல. ஏன்? மீனவ கிறித்தவர்கள், அந்த ஓட்டு பிஜேபிக்கு இல்லை. என்ன நடந்தது? ஒரே நாளில் 40,000 ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இல்லை, தூக்கிட்டான். கேட்க சொல்லு, கேட்க மாட்டார்கள். இவர்களெல்லாம் ரைடுக்கு பயந்தவர்கள், இன்கம் டாக்ஸ், இடி ரைடுக்கு பயந்தவர்கள். நாங்கள் எதற்கும் பயந்தவர்கள். ஏன்? ஒன்றும் இல்லை. எல்லார் வீட்லையும் ரைடு போட்டியே, எங்க வீட்டு போட்டு என்னைய ரைடு தான் போட முடியும். ஜூன் 4 தெரியுமில்ல யார் ரைடு விட்டுருக்கா தேர்தலில். இன்னும் இந்த தேர்தலை தெரிஞ்சிருமில்ல. தேர்தலை புறக்கணிக்காதீர்கள். யாருக்கு வலிமை சேர்த்தால் உங்கள் வலி தீரும் என்று யோசியுங்கள். நோட்டாவுக்கு போடுவதையும் என் உடன் பிறந்தார்கள் தவிருங்கள். இருக்கிற அரசியல் ஆற்றல் எதுவும் பிடிக்கவில்லையா? எங்களை கூட பிடிக்கலையா? விட்டுருங்க, நீங்களே வாங்க. ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி தேர்தலை சந்திங்க. எத்தனை சுயேட்சை நிறுத்தினார்களே, அப்படி நில்லுங்க. நோட்டா என்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? எப்படிப்பட்ட அணுகுமுறை? நன்றாக சமைத்து நீங்களும் சாப்பிடாமல் யாருக்கும் கொடுக்காமல் குப்பையில் கொட்டினால் எப்படிப்பட்ட முறையோ அப்படிப்பட்ட முறைதான் நோட்டாவுக்கு போடுவது. நோட்டாவுக்கு 1,50,000 வாக்கு நீங்கள் செலுத்தினாலும் 10 ஓட்டு ஒருத்தர் வாங்கினால் அந்த தொகுதியிலே 10 ஓட்டு வாங்கியவர் தான் வென்றவர். 1,50,000 வாங்கின நோட்டா வென்றதாக அறிவிக்காத அப்படிப்பட்ட ஜனநாயகம் இங்கே இல்லை. அப்போ என்ன மாறுதல் வரும்? என்ன புரட்சி வரும்? ஒன்றும் வராது. இருப்பதில் சிறந்தது எது? தேர்வு செய். இல்லை நீயே சிறந்தவனா? தேர்தலுக்கு தெருவுக்கு வா. தேர்தல் நில்லு, வீணடிக்காது. அப்புறம் என் அன்பு மக்கள், எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருங்கள். நம்ம ஓட்டு போட்டு என்ன மாறிட போகுது நினைக்காதீர்கள், நினைக்காதீர்கள். மாற்றத்திற்கான சிந்தனை உங்களிலிருந்து பிறக்கட்டும். யார் போட்டாலும் போடலினாலும் நான் ஓட்டு போடுவேன். என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றுவேன். செய்யுங்கள், எங்களுக்கு போடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஓட்டு கட்டாயம் போடுங்கள், உறுதியாக போடுங்கள். யாருக்கோ போடுங்கள், போடுங்கள். புறக்கணிக்காதீர்கள், நிராகரிக்காதீர்கள், இருந்து விடாதீர்கள் வீட்டில். அது கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் பொறுப்புணர்வோடு வந்து வாக்கு செலுத்துங்கள். பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவவர்களின் எண்ணிக்கையை குறையுங்கள். ஒரு தலைமுறை தயாராகி வர வேண்டும். என் வாக்கை நான் விற்க மாட்டேன். ஏன்? மதிப்புமிக்க என் உரிமையை விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். அதை நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்கள். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக தூக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே? தீமையை நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன். இந்த தீமைகளை நன்மைகளை வைத்து ஒழிங்கள் என் அன்பு மக்களை, ஒழியுங்கள். புலம்பாதீர்கள். இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி போகாதீர்கள். சகித்துக் கொள்ளாதீர்கள். சகித்துக்கொள்ள தொடர்ச்சியாக சகித்துக் கொண்டீர்களானால் அடிமையாகி விடுவீர்கள். முடியும் என்று நம்புங்கள். மாற்றம் என்பது ஒவ்வொருவர் சிந்தனையிலிருந்தும் பிறந்தால் அடுத்த நொடி மாற்றம். அவ்வளவுதான். உலகெங்கு மாறுதல்கள் இப்படித்தான் உருவாகி இருக்கிறது என் உடன் பிறந்தவர்களே, இப்படித்தான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று நீங்கள் தள்ளி வைத்து விட முடியாது. இதையெல்லாம் சொல்ல சீமான் யார் என்று நீங்கள் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், காவியங்கள், காப்பியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அதனால இது என்னமோ இவங்க சொல்றாங்க அப்படி நினைக்கக்கூடாது, அப்படி நினைக்கக்கூடாது. இயேசு சுமந்த சிலுவையும் நபிகளால் இருந்து ஒட்டகத்தின் குடலும் இன்னும் எங்கள் தோள்களிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. அன்பு மக்களே, பெரும் பாரத்தை தூக்கி வருகிறோம். எதற்காக? உங்களுக்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் சுமக்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சுமக சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கள், உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை இறுக பற்றி கொள்ளுங்கள், கைவிட்டு விடாதீர்கள். என்ன துணிச்சல் இந்த பையன் தனிச்சு நிற்கிறான். என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே
ஆக சிறந்த பிள்ளைகளை களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். இங்கே மத்திய சென்னையிலே என் தம்பி மருத்துவர் கார்த்திகேயன், அவனோடு தர்க்கம் செய்து வென்றுவிட சொல்லடா ஒருவனை. இங்கே என் அம்மா, அருமை அம்மா முனைவர் பேராசிரியர் என் தாயை நிறுத்தியிருக்கிறேன், தமிழ்ச்செல்வி அவர்கள். அங்கே என் தங்கை மருத்துவர் அமுதினி அவர்கள், பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தின் பேத்தியவள். இந்த தாய்க்கு இந்த வயதில் வெயிலில் நடக்க வேண்டும் என்று வேண்டுதலாடா? ஏன்? அவள் தான் பெற்ற பிள்ளை வாழ்வது போல சமூகத்தின் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். 2 மருத்துவர்களும் என் தம்பிகள். பல்லை பிடுங்குவது மருத்துவம் பார்ப்பதில்லை, இந்த நிலத்தில் ஆங்காங்கே முளைத்திருக்கிற முள்ளை பிடுங்க வேண்டும், அநீதி கல்லை பிடுங்க வேண்டும் என்று வந்திருக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகள், என் தாய், என் தங்கையில். உட்கார். இவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவர்கள் குரல் ஒலிக்கட்டும், உலகம் திரும்பி பார்க்கட்டும். தமிழ் தேயர்கள் வென்றார்கள், தன்மானமிக்க தமிழர்கள் உட்காருங்கம்மா அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி விட்டார்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்கவில்லை, நாட்டை நேசித்து நின்று வென்று விட்டார்கள் என்ற வரலாற்று பதிவை கொண்டு வாருங்கள். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏலச்சன வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாமே மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். களத்து மேட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. களத்து மேட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏறப்பிழாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா. வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு. சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா. மாறுவோம், மாற்றுவோம். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்களோ அதை என்னிலிருந்து தொடங்குகிறேன். நீங்கள் உன்னிலிருந்து தொடங்குங்கள், நம்மிலிருந்து தொடங்குவோம். நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் முடியும். ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிற்காத,
கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். பேரன்பு கொண்டு பெரிதும் நேசிக்கின்ற என் உயிர் சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் எழுச்சி மீட்சி, அதன் உரிமைக்கான வெற்றி. இதை உணர்ந்து இங்கே ஏப்ரல் 19 மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி இதுவரை உங்களை துரத்தி வரத்தி வாட்டும் வறுமை ஏழ்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். ஒற்றை விரலால் மைக்கு சின்னத்தை அழுத்தி புரட்சிக்கான தீயை பற்ற வையுங்கள். என்னரும் சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி கார்த்திகேயன் வெல்க, என் தாய் தமிழ்ச்செல்வி வெல்க, என் தங்கை அமுமினி வெல்க, வெல்க வெல்க, புரட்சி ஓங்குக, நாம் தமிழர்.